இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 10A பெற்ற பூமிபுத்ரா அல்லாத 69 மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் இடம் கிடைக்குமாம்? SPM தேர்வில் 10A பெற்றும் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள 69 பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கான முந்தைய படிப்பான மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. SPM தேர்வில் 10A பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனம் மற்றும் அவர்களின் பின்னணி பாராமல் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அண்மையில் உறுதி அளித்துள்ளார். ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ள அந்த 69 பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களும் பிரதமரின் அறிவிப்புக்கு பிறகு அந்த கல்வி திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று மாசிசா இளைஞர் பிரிவு தலைவர் லெங் தியான் சூன் கேட்டுக்கொண்டுள்ளார். மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்து கொண்ட மாணவர்களின் நிலை குறித்து கல்வி அமைச்சு நாளை வெள்ளிக்கிழமை தனது முடிவுகளை அறிவிக்கவிருக்கிறது. இந்நிலையில் 10A பெற்ற பூமிபுத்ரா அல்லாத 69 மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களா இல்லையா என்பது குறித்து கல்வி அமைச்சு நாளை வெளியிடும் முடிவின் மூலம் தெளிவாக தெரிந்துவிடும் என்று மாசிசா இளைஞர் பிரிவு கூறுகிறது. குறிப்பாக பிரதமரின் அறிவிப்பு SPM தேர்வில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களின் நிலை எந்த அளவிற்கு கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது, அவர்களுக்கு விடியலை தந்துள்ளதா என்பது தெரிந்துவிடும் என்று மாசிசா தெரிவித்துள்ளது. மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டமானது SCPM கல்விக்கு மாற்றாக அரசாங்கம் வழங்கும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய படிப்பாகும். மடானி அரசாங்கத்தின் கீழ் அதிகமான இந்திய தொழில் முனைவர்கள் மீது தொடர்ந்து உரிய கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தேசிய நிதியகமான தக்கூன் இந்திய தொழில் முனைவர்களுக்கு உதவும் நோக்கில் ஸ்பூமி எனப்படும் இந்திய சமுதாய தொழில் முனைவர்கள் மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதி உதவியை வழங்கி வருவதாக டாக்டர் ரமணன் குறிப்பிட்டார். கடந்த மே 31 வரை தகுதி பெற்ற 29,136 இந்திய தொழில் முனைவர்களுக்கு மொத்தம் 48 கோடியே 80 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள உதவி திட்டத்தை ஸ்பூமி பதிவு செய்துள்ளதாக டாக்டர் ரமணன் சுட்டிக்காட்டினார். இந்த எண்ணிக்கையில் இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் கடந்த மே 31 வரையில் நாடு முழுவதும் உள்ள 835 இந்திய தொழில் முனைவர்களுக்கு 1 கோடியே 79 லட்சம் வெள்ளி வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு அமைச்சின் துணை அமைச்சராக தாம் தலைமையேற்ற பின்னர் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ரமணன் சுட்டிக்காட்டினார். தவிர இந்திய மகளிர்களை வளப்படுத்தும் சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் மகளிருக்கான நிதி உதவி திட்டத்தையும் தாம் மேம்படுத்தி வருவதாக டாக்டர் ரமணன் குறிப்பிட்டார். நாளை மறுநாள் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கைபாக்காப் சட்டமன்ற தொகுதி வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள சுங்கைபாக்காப் தமிழ் பள்ளியின் புதிய கட்டிடத்தை கட்டும் திட்டம் தொடரப்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி தெரிவித்துள்ளார். புதிய கட்டிடத்தை கட்டும் திட்டம் இதற்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட போதிலும் அத்திட்டத்தை தொடர்வதற்கு பரிந்துரைத்துள்ளதாக அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டார். சுங்கைபாக்காப் வட்டாரத்தைச் சேர்ந்த இந்திய பெற்றோரின் பிள்ளைகள் அடிப்படை வசதிகளுடன் தரமான கல்வி வாய்ப்பினை பெறும் வகையில் சுங்கைபாக்காப் தமிழ் பள்ளியின் புதிய கட்டிடத்தை நிர்மாணிக்கும் திட்டம் தொடரப்படும் என்று அஹ்மத் ஜஹீர் தெரிவித்தார். ஜோஹர் மூவாரில் கார் ஒன்றை ரோந்து போலீசார் துரத்தி கொண்டு சென்ற சம்பவத்தில் கார் சாலையை விட்டு விலகி கால்வாய் ஓரத்தில் தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் கருகி மாண்டார். அதேவேளையில் அந்த காரை துரத்தி சென்ற போலீஸ் ரோந்து காரும் சாலையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 2 போலீஸ்காரர்கள் படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 4 மணியளவில் மூவார் ஜலான் பென்தெங் பாரேட் கோங்சி 4 நிகழ்ந்தது. 2 போலீஸ்காரர்களும் வழக்கமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக சென்ற டொயோட்டா வியாஸ் காரை துரத்தி கொண்டு சென்றபோது இவ்விபத்து நிகழ்ந்தது. போலீஸ்காரரின் உத்தரவுக்கு ஏற்ப அந்த கார் ஓட்டுநர் தனது காரை நிறுத்த தவறியதால் அக்காரை துரத்தி கொண்டு போலீசார் சென்றதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா மன்சூர் சம்பந்தப்பட்ட 70,90,000 வெள்ளி சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பான 12 குற்றச்சாட்டுகளை ரத்து செய்யுமாறு பிரதிநிதித்துவ மனு ஒன்றை அவர் சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பித்துள்ளார்.
அந்த பிரதிநிதித்துவ மனு குறித்து சட்டத்துறை அலுவலகம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று ரோஸ்மாவின் வழக்கறிஞர் அமீர் ஹம்சா கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார். தனது வருமானம் குறித்து உள்நாட்டு வருமான வரி வாரியத்தில் அறிவிக்காதது தொடர்பிலும் ரோஸ்மா மேலும் 5 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். ரோஸ்மாவிற்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் ரத்து செய்யப்படுமா அல்லது வழக்கை தொடர்வதற்கு உத்தரவிடப்படுமா என்பது குறித்து சட்டத்துறை அலுவலகத்தின் முடிவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக வழக்கறிஞர் அமீர் ஹம்சா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த ஜூன் 29ஆம் தேதி சனிக்கிழமை சிரம்பான் ரீஜன் ஹால் மண்டபத்தில் மலேசியா ஸ்டார் சிங்கர் 2024 எனும் பாடல் திறன் போட்டி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய இந்தியர் பொதுநலக் கழகத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் AK குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு நகரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் S வீரப்பன் சிறப்பு வருகை புரிந்தார். இந்நிகழ்வின் இணை ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தோற்றுநர் டாக்டர் சத்யா ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் குறித்து சிறு விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தினார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தமது தலைமையிலான வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் நிறுவனம் கடந்த 7 ஆண்டு காலமாக மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக டாக்டர் சத்யா விவரித்தார். நம்ம சமுதாயத்தில் அவேர்னஸ் விழிப்புணர்வு ரொம்பவே குறைவாக இருக்கு. திருமணம் ஆயாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா யார் போய் நாடணும், மருத்துவரை பார்க்குறாங்க. மருத்துவரை பார்த்த பிறகு என்ன அதுக்கு அந்தந்த ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியல. ஆனால் நம்ம வம்சம் உங்களையே கரை சேர்த்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைச்சு கொடுக்கறது தான் நம்மளோட சேவை. அதாவது 500க்கு மேலான தம்பதிகளுக்கு நம்ம இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்குறோம் த்ரூ அவுட் மலேசியா. பத்துகேஸ் கோம்பாக்கில் அவளோட வந்து இலவசமாக இந்த ஃபெமினைன். இந்த ஃபெமினைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின். பெண்கள் மாதவிடாய் டைமில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள். அதாவது உணவோட இந்த சானிட்டரி நாப்கின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் ஜனவரியில் சேலத்தில் சென்னையில் நம்ம மலேசியாவை தலைமை தாங்கி வம்சம் ஃபெர்டிலிட்டி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட அம்பாசிடர் ப்ராடக்ட் தான் இது. ஸோ அதனால பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும்போது ஃபெமினைன் 5 விதமான டெக்னாலஜியில் நம்ம வெளியீடு பண்ணியிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்த 200 முதல் 300 மாணவர்கள் மற்றும் தாய்மார்களுக்கு வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினை உள்ளடக்கிய குடி பேக்குகளை டாக்டர் சத்யா அன்பளிப்பாக வழங்கினார். பினாங்கு சுங்கை பக்காப் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பக்கத்தான் ஹரப்பானைச் சேர்ந்த தொண்டர் ஒருவர் தமக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் ஊடகவியலாளர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். நிபோங் தபால் சுங்கைக்குச்சில் என்ற இடத்தில் அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அமட் ஜயித் ஹமீடி பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்வில் அந்த தொண்டர் தனது பின்புறம் நின்று கொண்டு அருவருக்கத்தக்க செயலை புரிந்ததாக அந்த பெண் நிருபர் தனது போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். அந்த சந்தேக பெருவிழியின் செயலை கண்டு அங்கிருந்தவர்களும் அந்நபரை வழிமறித்து விசாரித்ததாகவும் அதற்கு அந்நபர் அத்தகைய ஆபாச சேட்டையை புரியவில்லை என்று மறுத்ததாக அந்த பெண் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விசாரணைக்கு ஏதுவாக சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹம்சா அஹ்மத் தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான வெள்ளி இழப்பை ஏற்படுத்திய நாட்டின் மிகப்பெரிய ஊழலான 1MDB தொடர்பில் மலேசிய வர்த்தகரான ஜோலோ தொடர்ந்து தேடப்பட்டு வருகிறார். அமெரிக்க நீதித்துறையுடன் இணைந்து 1MDB ஊழலுக்கு தீர்வு காண்பதில் ஜோலோவை தேடுவதில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக 1MDB பணிக்குழுவின் தலைவர் ஜோஹாரி அப்துல் கானி தெரிவித்துள்ளார். செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் விமான பொறியியல் பிரிவான சவுதர்ன் சப்போர்ட் ஜோன் பகுதியில் ரசாயன வாயு கசிந்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 20 பேர் மயக்கம், தலை சுற்றல் போன்ற உபாதைகளுக்கு ஆளாகினர். பாதிக்கப்பட்ட 20 பேரும் மலேசியா ஏர்லைன்ஸின் விமான பழுது பார்க்கும் பொறியியல் பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை இயக்குநர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இன்று காலை 11:20 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 13 பேர் மெடிக்கல் சென்டரிலும், 6 வாயு பேரிடர் மையத்திலும், 1 புத்ராஜயா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிரம்பான் சுங்கைகாடு தமான் துவான்கு ஜாஃபார் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா வரும் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆலயத்தின் இந்த வருடாந்திர திருவிழாவை ஒட்டி கடந்த ஜூன் 27ஆம் தேதி முதல் வரும் ஜூலை 9ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
நேற்று புதன்கிழமை நத்திய பெருமாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று வியாழக்கிழமை புட்டு திருவிழா நடைபெற்ற வேளையில் நாளை ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வில்வ திருவிழா நடைபெறவிருக்கிறது. அனைத்து பூஜைகளும் திரு கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகளின் ஆலோசனையின்படி நடைபெற்று வருகிறது. அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழாவை ஒட்டி நடைபெறும் கணபதி வேள்வி வழிபாடு, அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாகசாலை பூஜைகள் அனைத்திலும் பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அம்மையப்பர் திருவருளை பெற்று இன்புறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். பயணிகளின் எண்ணிக்கை இலக்கை நிறைவு செய்ய தவறியிருக்கும் MRT 1 மற்றும் MRT 2 ஆகிய ரயில் சேவைகளின் பலவீனம் களையப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக பயணிகள் அதிகமாக பயணம் செய்யும் உச்ச நேரத்தில் அவர்களின் தேவைகளை அறிந்து உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முழு கவனம் செலுத்தப்படும் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். இவ்விரு ரயில் சேவைகளின் பலவீனங்கள் களையப்படுவதற்கு அவ்வப்போது தாமே நேரடி கவனம் செலுத்தி வருவதாக இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஆந்தனி லாக் இதனை தெரிவித்தார். திரங்கானு ஜர்தே ஹுலு பசோட் கம்போங் பக்சிக் என்ற கிராமத்தில் உள்ளூர் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த ஆண் யானை ஒன்று வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காவான பர்ஹிலிதான் மூலம் இன்று இடமாற்றப்பட்டது. ஒரு தந்தத்தை மட்டுமே கொண்ட அந்த யானை கடந்த திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பிடிக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டது. உலு திரங்கானுவில் உள்ள குவாலடேகா யானைகள் சரணாலயத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு ஏதுவாக அந்த யானையை பிடிப்பதற்கு கும்கி யானையின் துணையுடன் பர்ஹிலிதானின் 17 பணியாளர்கள் ஈடுபட்டதாக திரங்கானு மாநில இயக்குனர் லூ கியான் சியோங் தெரிவித்தார். காயமுற்ற அந்த யானை வனப்பகுதியிலிருந்து வழி தவறி அந்த கிராமத்திற்குள் நுழைந்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்